மின்னல் குற்றங்கள் எவ்வளவு நடந்தாலும் நம்மளால் இந்த மின்னணு சாதனங்களை பயன்படுத்தாமல் இருக்க முடியறதில்ல. இந்த மின்னணு சாதனங்கள் நம்முடைய செலவையும் நேரத்தையும் ரொம்ப மிச்சப்படுத்துது. அதனால் அதை விட்டு விலகி போக முடியல. இந்த மின்னணு சாதனங்களை பயன்படுத்தி ஒருவர் மற்றொருவரை தொடர்பு கொள்கிறதுக்கு பல தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டு வருது. 1981 முதல் தலைமுறை தகவல் தொடர்பு ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அதன் மூலமாக கிட்டத்தட்ட 30 கிலோஹெர்ட்ஸ் ஸ்பீடு வரைக்கும் தகவல்களை பரிமாற முடிஞ்சுது. அதுக்கு பிற்பாடு 1992 2G அலைவரிசை சேவை ஆரம்பமாச்சு. இதன் மூலமாக ஜிஎஸ்எம் அப்படிங்கக்கூடிய டெக்னாலஜி பயன்படுத்தி 200 கிலோஹெர்ட்ஸ் ஸ்பீடு வரைக்கும் நம்முடைய டேட்டாக்களை பரிமாற முடிஞ்சுது. 2001 3G தொழில்நுட்பம் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. IMT 2000 மற்றும் UMTS அப்படிங்கக்கூடிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி 20 மெகாஹெர்ட்ஸ் ஸ்பீடுக்கு அதிகரிச்சுது. 2012 4G டெக்னாலஜி வந்துச்சு. அதாவது 4ஆம் தலைமுறை தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் வந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா IMT அப்படிங்கக்கூடிய அந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டது. இதன் மூலமாக 100 மெகாஹெர்ட்ஸ் ஸ்பீடு வரைக்கும் பயன்படுத்தப்பட்டது. அடுத்து வர இருக்கிறது 5G 5ஆம் தலைமுறை தகவல் தொடர்பு. இது 2020 வாக்கில் பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. 4ஆம் தலைமுறை தகவல் தொடர்பில் எந்த அளவுக்கு வேகம் இருக்குதோ இதை போன்ற 1000 மடங்கு அதிகமான வேகத்தில் தகவல்களை பரிமாறிக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சம்பந்தமான ஆராய்ச்சிகளுக்காக 50 மில்லியன் யூரோவை யூரோப்பியன் ஒன்றியம் ஒதுக்கியிருக்கு.